இன்னொரு படம் வந்து நெல்சன் இயக்கத்தில் உருவாக போற ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு அந்த ப்ரமோஷன், அந்த படத்துக்கு உரிய ப்ரமோஷன் வீடியோ இந்தியா முழுக்க பேசப்பட்டது. இப்போ வரைக்கும் பரபரப்பா லைம் லைட்ல இருக்கிற ஒரு வீடியோ அது. எப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்தில் அந்த வீடியோ எப்படி மாத்தினாங்க ஏஐலன்னா, இந்த ரூம்ல இருந்து கமல்ஹாசன் வர்றார். கமல்ஹாசன் அந்த ஒரிஜினல் வீடியோல கமல்ஹாசன் வந்தார்ல, அப்படி வரார் ஒருத்தர். அப்படி யாருன்னா புஷி ஆனந்த். கமல் ரோல்ல வர்றது யாரு? புஷி ஆனந்த். அப்புறம் இந்த ரூம்ல இருந்து ரஜினிகாந்த் வர்றாருல்ல, இந்த ரஜினிகாந்த் ரோல்ல வர்றது யாருன்னா ஜோசப் விஜய். இந்த ரெண்டு பேரும் வந்து அப்படி இணைஞ்சு நடந்து வராங்க. அந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படத்துக்கான அந்த ப்ரொமோ மியூசிக் பாட்டை வந்து போடுறாங்க. நம்ம வந்து ஏண்டா இப்படியெல்லாம் நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்த அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரியான ஒரு காட்சி. நான் வந்து உண்மையாவே இந்த ப்ரமோ வீடியோ வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் தினமும் உட்காந்து பார்ப்போம். இதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தானே ஒரு வாட்டி பார்ப்போம். ஏன்னா அந்த பாட்டு மியூசிக்கு, அதே போல அவங்க 2 பேரும் நடந்து வர்ற அந்த 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 கெத்து இருக்கும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. வந்து எல்லாம் சேர்ந்த அந்த கலவை வந்து ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட். அது எப்போ பார்த்தாலும் அது கூஸ் பம்ப் தான் அந்த அந்த ப்ரொமோ டீசர். இதை பார்த்த கண்ணால இந்த கொடுமையை வந்து பார்க்க வேண்டியதா போச்சு அப்படின்ற அந்த மன உளைச்சல்ல இப்ப அதை பார்க்கறதே விட்டுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தந்தி டிவியில வேணும் எப்படி அது அவங்களுக்கு எல்லாம் மனசு வருது, மனசாட்சி இருக்கான்னு தெரியல. புஷி ஆனந்தும் விஜயம் வராங்க ரஜினி கமல் இடத்துல. அதுக்கு இந்த அனிருத்தோட அந்த மியூசிக்கை போட்டு அந்த நியூஸுக்கு முன்னாடி, லைவ் கவரேஜுக்கு முன்னாடி இதை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி விஜயோடைய பிரச்சாரத்துக்கு லைவா பாட்டு போட்டு அவங்க ஃபயர் விட்டாங்க, அந்த மாதிரி இப்போ பதவி ஏற்படவா, அல்லது புதிய அமைச்சர்கள் வராங்களா, அல்லது விஜய் நடந்து வராரா, அதற்கு வந்து இந்த இந்த ஒரு இன்ட்ரோ மாதிரி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காட்டுறாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்குற ஒரு கொடுமை நேர்ந்தது.